இப்போலாம் தமிழ்நாட்டுல எடுக்கிற படம் நல்லா ஓடுதோ இல்லையோ, மலையாளத்துல எடுக்கிற படம் எல்லாமே நல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கு. ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் கூட நல்லா ஓடிட்டு இருந்தது. அது தமிழ்லயும் டப் பண்ணி வெளிய விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஆவேஷம் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல ஃபகத் ஃபாசில் நடிச்சிருப்பாரு. அந்த மூவியோட ரிவ்யூவ தான் பார்க்க போறேன். என்னடா படம் ரிலீஸ் ஆகி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்பதான் நீ ரிவ்யூ சொல்றேன்னு கேட்டா, இப்பதான் நான் பார்த்து முடிச்சேன் அந்த படத்த. ஸோ அதனால அத பத்தி உங்கள்ட்ட கொஞ்சம் ஷேர் பண்றேன். மூவிய கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ எவ்ரிவன். நான் உங்க குணாமூர்த்தி. ஆவேஷம் திரைப்படம். அதுக்கு முன்னாடி நான் ஃபகத் ஃபாசிலை பத்தி சொல்லிடுறேன். ஃபகத் ஃபாசில் கேரளால மட்டும் கிடையாது, மலையாளத்துல மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியே, இந்திய இண்டஸ்ட்ரி எந்த படத்துக்கு போனாலுமே சரி, அவர் ஒரு செம்மையான ஹீரோ. அவரு தமிழ்லையும் கலக்கிட்டு இருந்தார். மாமன்னன் படத்துல, விக்ரம் படத்துல, இப்போ கூலி படத்துலயும் அவர் நடிக்க போவதா தகவல் வந்துகிட்டு இருக்குது. ஓகே, இந்த ஆவேஷம் திரைப்படம், இந்த ஆவேஷம் படத்துல ஃபர்ஸ்ட் காலேஜில் ஒரு 3 பசங்க சேர்றாங்க. சேர்ந்த உடனே வழக்கம் போல் எல்லா காலேஜ்லையும் நடக்கல அந்த மாதிரி ரேகிங். இவங்க ஜூனியர், அதுக்கு சீனியர் இவங்களை ரேகிங் பண்ணுறாங்க. அது இந்த பசங்களுக்கு பிடிக்காது. இவங்க அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களை எப்படியா இவங்களுக்கு முன்னாடி நம்மளும் கேங் சேர்த்து நம்ம பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் போவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேங்கை அந்த சீனியர் கேங் அடித்து நொறுக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு கேங்கில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 3 பசங்களோட கேங்கில் யாருமே இருக்க மாட்டாங்க. இவங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு அடின்னு அடிச்சிருவாங்க. அந்த சின்ன பசங்க போட்டு, அந்த சீனியர் பாய்ஸ் இந்த ஜூனியரை போட்டு செம அடி அடிச்சிருவாங்க. ஆனால் அதில் சீனியருன்ற மாதிரி எவனும் இருக்க மாட்டான். அவங்களே பார்த்தா ஜூனியர் மாரி தான், குள்ளமாக தான் இருப்பாங்க. அவங்க போட்டு செம அடி அடித்து பசங்களை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சரக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு விட்டுருவாங்க. இவங்களுக்குலாம் இந்த 3 பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். எப்படியாவது இவங்களை அடிக்கணும்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த 3 பேரில் ஒருத்தவன் சொல்லுவான், விட்டுறலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, சரிப்பட்டு வராது, இவனை எப்படியாவது நம்ம அடிச்சே ஆகணும், பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியை தேடிட்டு இருப்பாங்க. ரவுடி எல்லாரையும் தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒவ்வொரு ரவுடி ஏரியா தேடிட்டு இருப்பாங்க. யாரும் சிக்க மாட்டாங்க ரவுடி. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஃபகத் ஃபாசில் அவராகவே வாண்டடாக வருவார். ஃபர்ஸ்ட் ஃபகத் ஃபாசிலை இவங்க இந்த 3 பேர் பார்க்கும்போது இவர் ஒரு காமெடி பீஸு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் போக போக தான் தெரிய வரும். இவரோட கதையை எல்லாத்தையும் கேட்பாங்க. இவர் எப்போ ஃபைட் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கறது தான் இவங்களுக்கு ஆர்வமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்க அந்த பசங்க கூட சண்டை போட்டாங்கல்ல, அவங்க இவங்களை கூப்பிட்டு போய் அடித்தாங்கல்ல, அப்படி அடித்தவரை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. பட் ஆனால் இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஃபகத் ஃபாசில் ஓடி ஹெல்ப் பண்ணுவார். அதேமாரி இந்த பசங்களுக்கு பைக்கு, தனி ஒரு வீடு, சரக்கு, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் சரக்கு, அப்புறம் இன்னொரு டெஸ்க்கை ஓப்பன் பண்ணால் அது ஃபுல்லாக சிகரெட்ஸு, இந்த மாதிரியான எல்லாமே கொடுத்துட்டு இருந்தார். பைக்கையும் கொடுத்துருவார். காலேஜுக்கு போகிறதையும் பைக்லேயே தான் போயிட்டுருப்பாப்புல. அந்த மாதிரி தான் காலேஜுக்கு பைக்கில் போயிட்டுருப்போம். இந்த பைக்கையும் இந்த சீனியர்ஸ் ஒரு வாட்டி ஓட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படா சொல்ல போகிற அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்பாங்க. அந்த சமயத்தில் ஒரு வாட்டி சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி காலேஜில் எங்களை சீனியர்ஸ்லாம் ரேகிங் பண்ணுவாங்க, கூட்டின்னு போயெல்லாம் அடிச்சிருப்பாங்க, முன்னாடியே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபகத் ஃபாசில்கிட்ட சொல்லுவாங்க. வண்டி எடுறா அப்படின்ட்டு அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. இல்லை, காலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் போய் செம்ம ஃபைட் பண்ணுவாங்க அந்த இடத்துல, காலேஜ் என்ட்ரன்ஸில். அது செம்மையாக இருக்கும். அதில் கூட ஒரு தாத்தா இருப்பார். அவரும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைட் போடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஃபைட்டில் அதுக்கப்புறம் ஹிந்திக்காரங்க 2 பேர் அவங்க ஃபகத் ஃபாசில் கேங்லேருந்து தப்பிச்சு போக பார்ப்பாங்க. அவங்கள பிடிச்சி கூப்பிட்டு போய் கொலை பண்ணுவாங்க. இவங்க இந்த இதில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களோட படிப்பை கோட்டை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்க பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த கேங்கை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பசங்களும் ட்ரை பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே போயிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு எங்கேயும் இருக்க மாட்டாங்க. ஃபகத் ஃபாசிலுக்கு என்ன அப்படின்னா, என் கூட எல்லாரும் இருக்கணும் அப்படின்றது தான், தம் மேலே அன்பு காட்டுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கணும் அப்படின்றது தான் அவரோட ஆசையே. அவர்
சின்ன வயசுல இருக்கும்போது வந்து அவர் இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து, "நீ இத விடவே மாட்டியா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து இல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவர் வந்து சண்டையே போட மாட்டேன் அப்படின்ற சத்தியத்துல இருந்துகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த 3 பசங்கள பார்த்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு அன்பு இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து அந்த பசங்களுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம கூடவே வச்சிருக்கணும் அப்படின்ற ஆசை அவருக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுனால, இவரும் வந்து அந்த பசங்கள விட்டு பிரியாம இருந்துட்டு இருப்பாரு. அந்த காணாம போயிடுவாங்க ஒரு வாரமா. ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கூட. இவன் பகத் பாசில் வந்து காலேஜ் எங்க பார்த்தாலும் வந்து தேடிட்டு இருப்பாரு. அது நியூஸ்ல கூட வந்துடும். ஸோ அதனால இந்த பசங்க பார்த்துட்டு மறுபடியும் வந்து அங்கேயே போயிடுவாங்க. அங்க போனதுக்கப்புறம் பகத் பாசில கொல்றதுக்கு மன்சூர் அலிகான்ட்ட இதுக்கு முன்னாடி பகத் பாசில் இருந்திருப்பாருல்ல, அந்த மன்சூர் அலிகானுக்கு ஃபோன் பண்ணி இந்த பசங்க சொல்ருவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையிலலாம் கத்தி எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பகத் பாசில் வந்து உள்ள வருவாப்புல. வந்துட்டு அதுக்கப்புறமா தான் கதவ லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. பகத் பாசில் வெளிய போயிடுவாரு. மன்சூர் அலிகான ஆள் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் ரியல் ஃபைட்டே அந்த படத்துல இருக்குது. அப்போதான் வந்து பகத் பாசில் இந்த படத்துல அதுவரைக்கும் பகத் பாசில் எங்கேயுமே ஃபைட் போடவே மாட்டாரு. அதுதான் கிளைமேக்ஸ்ல வந்து ஃபைட் போடுவாரு. அப்போ ஃபைட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க வந்து ஆச்சரியத்தோட வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்னடா இது இப்படி ஃபைட் போடுறாப்புல, செம்மையா இருக்கே!" அப்படின்னு இவர போய் நம்ம கொல்ல ட்ரை பண்ணியிருக்கோமே, கையில இருக்க கத்தி எல்லாமே வந்து நடுங்கும். அவரு எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருப்பாங்க. அவரு எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு, இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, "எனக்கு யாருமே வேணாம், எந்த சொந்தமும் வேணாம்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரு அழுவாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்க கூட இருந்த அடியாட்கள் எல்லாரும் அந்த 3 பசங்கள கொல்றதுக்காக வந்து போவாங்க. அந்த நேரத்துல வந்து பார்த்தோம்னா, அதுல பிஜுன்னு ஒரு பையனோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃபோன் வெளிய இருக்கு. அத வந்து பக்கத்து பஸ்ஸில எடுத்து மனசு இறங்கும். தன்னோட அம்மா மாரி வந்து அந்த பையனோட அம்மாவையும் வந்து நினைப்பாப்புல. அவங்க அம்மாவும் அந்த அம்மாவும் வந்து இவங்கள கேட்பாப்புல, "ரங்கா நல்லா இருக்கியா? ஆர் யூ ஹேப்பி?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால வந்து இவருக்கு மனசு இறங்கி அந்த பசங்கள எதுவுமே பண்ணாம விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சாரி கேட்பாங்க. அந்த 3 பேருமே வந்து சாரி கேட்பாங்க. "நான் வந்து தெரியாம இப்படி பண்ணிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, "சரி நீங்க போய் படிக்கணும்ல, போய் படிங்க. ஆனா பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆகக்கூடாது" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பரீட்சை நடந்து முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அதில ஒருத்தவங்க மட்டும் தான் பாஸ் ஆயிருப்பாங்க. மீதி 2 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. பெரம்ப எடுத்து அடிக்க வந்து ஓடுவாரு பகத் பாசில். இதோட படம் முடிஞ்சது. ஓகே. அருமையான ஒரு படம் இது. இந்த படம் வந்து தமிழ் டப்ல வருமான்னு கேட்டா, தமிழ் டப் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியல. கண்டிப்பா தமிழ்ல வந்தா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த ஒரு மூவிக்கும் பார்த்தாலும் நீங்க லாங்குவேஜ்ன்றது முக்கியமே கிடையாது. ஒரு படத்துக்கு லாங்குவேஜ் முக்கியமே கிடையாது. படம் புரியிற மாரி இருந்தாலே போதும் உங்களுக்கு. நீங்க படத்தோட ஆக்ஷன்ஸு இந்த சீக்வென்ஸ நீங்க பார்த்தீங்கனாலே, அது கண்டிப்பா உங்களுக்கே வந்து புரியும். எனக்கு கூட மலையாளம் ஃபுல்லாவே தெரியவே தெரியாது. அந்த கதை அப்படியே நம்ம ஃபுல்லா அந்த படத்த வாட்ச் பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த கதை வந்து கண்டிப்பா வந்து புரியும். மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அந்த அளவுக்கு மக்களிடையே ரொம்ப வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் இது. கண்டிப்பா வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆகும். நீங்க ஆன்லைன் ஓடிடி அமேசான் பிரைம்ல இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்ல கூட அது வரும். வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா மலையாளத்தில தான் இப்போதைக்கு இருக்குது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.